நான் ரீயூசபிள் எஜுகேஷன். நீங்கள் எத்தனை வருஷம் படித்தாலும் சரி டியூஷன் போகாமல் படிக்க முடியாதுங்கிற ஒரு சிஸ்டம் தான் நான் ரீயூசபிள். நாங்கள் கொண்டு வந்து யூசபிள் எஜுகேஷன். இது வந்து உலகளாவிய முறையில் வந்து ஒருத்தன் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாலோ காலேஜ் போயிட்டாலோ எங்கேயுமே வந்து அவன் சொந்தமாக செய்ய முடியாத அளவுக்கு வந்து உங்கள் டிஎன்ஏவை மாற்றியாச்சு. எப்படி மாற்றியாச்சுன்னா டுட்டோரியல் கல்ச்சர் அப்படிங்கிறது எல்கேஜி குழந்தைகிட்ட மட்டும் ஸ்டார்ட் ஆகலை, ப்ரீகேஜிலேருந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நாங்கள் எம்எஸ்கே உளவியல் கோட்பாட்டின்படி நாங்கள் என்ன சொல்கிறோம்னா +2 வரைக்குமே டியூஷன், காலேஜுக்கு அப்புறம் டியூஷன் அப்படின்னா என்னென்னா இவங்க படிக்கிற படிப்பை வந்து பயன்படுத்தி இன்னொரு படிப்பு படிக்க முடியாது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் வந்து டீச்சிங், கோச்சிங், டுட்டோரியல் அப்படிங்கிற ஒரு செயலுக்குள்ள சிஸ்டத்துக்குள்ளே போய் தான் வர முடியுங்கிற ஒரு எண்ணத்தை பெற்றோர்கள் மத்தியில் உருவாக்கிட்டாங்க. கற்றல் சார்ந்த பிரச்சனைங்கிறது 1896 கண்டுபிடிக்கப்பட்டது. 1944 இந்த கற்றல் சார்ந்த பிரச்சனை 70% இருந்ததுன்னு கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ வந்து 1000% வந்துருச்சுங்கிறதுக்கு உதாரணம் என்னன்னா, நீட்டுக்கு போனாலும் டியூஷன், ஐஏஎஸ்க்கு போனாலும் டியூஷன், ஐபிஎஸ்க்கு போனாலும் டியூஷன், சிஏவுக்கு போனாலும் டியூஷன் இல்லாமல் ஒரு தனி மனிதனால் படிக்கவே முடியாது என்ற அளவுக்கு டிஎன்ஏ மாற்றப்பட்டது. அதனால தான் எங்களுடைய எம்எஸ்கே லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் லேர்னிங் இன்டெலிஜென்சி, கற்றல் சார்ந்த நுண்ணறிவை உருவாக்குவதற்கும் கற்றலில் உள்ள தடைகள் பிரச்சனைகளை கண்டறிவதற்கு லேர்னிங் லேப் என்பதை உருவாக்கி அவர்களை சர்வதேச கற்றல் திறன் உடையவர்களாக மாற்றுவதற்கு தான் எங்களுடைய நிறுவனம் கிட்டத்தட்ட பல ஆண்டுகளாக விழிப்புணர்வு செய்து பல மாணவர்களை உயர்த்தி வருகிறது. அப்படிங்கிறத விளம்பரப்படுத்தல உங்களுக்கு விழிப்புணர்வாக சொல்கிறோம். நாங்கள் வந்து இன்டர்நேஷ்னல் லேர்னிங் இன்டெலிஜென்சியை வந்து எல்கேஜிலேருந்து கொண்டு வரோம். நாங்கள் வந்து ஒர்க்கிங் மெமரி எங்களுடைய எஜுகேஷன் லேர்னிங்கில் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். இதை தான் உருவாக்குறோம். சரியா? காங்கிரேட்டிவ் ஸ்ட்ரக்சர்ஸை மாடிஃபை பண்ணுறோம். உங்களுடைய அட்டென்ஷன், ஐக்யூ, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷன்ஸு, டாஸ்க் ஸ்விட்சிங், இன்ஹிபிட்டரி கண்ட்ரோல், ரியல் டைம் பர்ஃபார்மன்ஸ் இதுதான் நாங்கள் மாற்றுறோம். ஒருத்தர் படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அவருக்கு வந்து இன்டர்நேஷ்னல் லெக்சிக் தெரப்பின்னு சொல்லுவோம். இன்டர்நேஷ்னல் லேர்னிங்கில் வந்து கரிக்குலம் ஃபிட்னஸ், லேர்னிங் ஃபிட்னஸ் இருக்குது. கரிக்குலம்ங்கிறது அந்த சப்ஜெக்டுக்காக உங்களால் ஃபிட் ஆக முடியுதா, ரெண்டாவது அந்த சப்ஜெக்ட் படிக்கிறதுக்கு உங்களுக்கு ஃபிட்னஸ் இருக்குதான்னு பார்க்குறது தான். இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நாங்கள் கொண்டு வரோம்.